வெல்கம் டு ட்ரெண்டிங் நியூஸ். ட்ரெண்டிங் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. குடும்பத்தை பிரிந்து குறிப்பிட்ட நாட்களுக்கு வெளியுலக தொடர்பு இல்லாமல் இருப்பது இனிமையா கொடுமையா என்பது தனிநபரின் மனநிலையை பொறுத்தது. ஆனால் அப்படியான நிலையில் உடன் இருக்கும் பிறரால் புறக்கணிக்கப்படுவது என்பது கண்டிப்பாக மனச்சிக்கலை உருவாக்கும். தனிமையில் இரண்டு விதங்கள் உள்ளன. ஒன்று நாமாக விரும்பி தனிமையில் இருப்பது, மற்றொன்று மற்றவர்களால் தனிமைப்படுத்தப்படுவது. இதில் முதல் வகையால் எந்த பிரச்சனையும் இல்லை. இரண்டாவது வகை மிகவும் கொடுமையானது, தண்டனைக்கு சமமானது. முன்பெல்லாம் தவறு செய்பவர்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பது, இப்படியான தண்டனை தான். குற்றம் செய்பவர்களை சிறையில் அடைப்பதும் இந்த வகை சேர்ந்ததுதான். இந்த இரண்டாவது வகை உளவியலை தான் ஓவியாவிற்கு நேர்ந்த நிகழ்வுகள் பிரதிபலிக்கின்றன. கூட்டு குடும்பமாக வாழ கற்றுத்தருவதே பிக்பாஸ் ஷோவின் நோக்கம் என்றார்கள். ஆனால் அப்படியான ஒரு சூழல் அங்கே உருவாக்கி கொடுக்கப்படவில்லை என்றுதான் தோன்றுகின்றது. உடன் இருப்பவர்கள் எல்லாம் போட்டியாளர்களாக இருக்கும் போதே ஒற்றுமை எப்படி சாத்தியமாகும்? நாம் வெற்றி பெற வேண்டும் என்ற மனநிலையில் சுயநலம் மட்டுமே மேலோங்கி இருக்கும். ஏனென்றால் அது ஒரு சவால். ஒற்றுமைக்கு அங்கு இடமில்லை. பொதுவாக வாழும் சூழலை மனிதர்களின் உணர்வுகளையும் மனப்பான்மைகளையும் தீர்மானிக்கின்றன. சமூக தொடர்புகளிலிருந்து ஒதுங்கியே இருப்பவர்கள் டீம் பிளேயராக இருக்க வாய்ப்பில்லை. இந்த மனப்பான்மைக்கு ஆங்கிலத்தில் ஷாஃபர்ட் பர்சனாலிட்டி என்று பெயர். இவர்களால் சமூகத்துடன் கூடி வாழ முடியாது. தங்களுடைய இயல்பை யாருக்காகவும் மாற்றிக்கொள்ள விரும்ப மாட்டார்கள். மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் உணர்வுகளை தயங்காமல் வெளிக்காட்டுபவர்களாகவும் இருக்கிறார்கள். ஓவியா அப்படியான கேரக்டராகத்தான் தெரிகிறது. நம்மை சுற்றியுள்ள உலகம் நம்மை மட்டுமே கவனிக்க வேண்டும் என்பது எல்லோருக்கும் இருக்கக்கூடிய குணம்தான். ஆனால் அதுவே அதிகமாகும் போது அதற்காகவே வாழ வேண்டும் என்ற நிலை ஏற்படும். அப்போது தன்னுடைய இயல்பை மறந்து மற்றவர்கள் தன்னை மட்டுமே கவனிக்க வேண்டும் என்ற நிலையை அடைவதற்கு ஆளுமை சிதைவு, பர்சனாலிட்டி டிசார்டர் என்று பெயர். மற்றவர்களின் கவனத்தை ஈர்ப்பதற்காக ஓவியா இப்படி நடந்து கொள்ளலாம். தன்னுடைய கஷ்டத்தை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்வதாக இருக்கலாம், அல்லது மற்றவர்களை ஏமாற்றுவதாக கூட இருக்கலாம். பிக்பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை சக பங்கேற்பாளர்கள் ஒட்டுமொத்தமாக தன்னை எதிர்க்கிறார்கள் என்பதை காட்டிலும் தான் விரும்பிய மற்றும் தன்னை விரும்பிய நபரும் தன்னை ஒதுக்குகிறார் என்பதால் ஓவியாவிற்கு மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கலாம் என்கிறார் மனநல மருத்துவர் ரங்கராஜன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ட்ரெண்டிங் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.